அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷடாட்சர விச்சையை பயன்படுத்தி பெண் ஆகர்ஷணம் ஆடக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஆகர்ஷணம் அப்படின்னா, அதாவது மாந்திரிகத்தில் அஷ்ட கர்மம் அப்படிங்கிற அந்த கர்மத்தில் ஆகர்ஷணம் அப்படிங்கிறது ஒரு வித்தை. சரிங்களா? இந்த ஆகர்ஷணம் அப்படின்னா என்ன? இருப்பிடத்திற்கு எந்த ஒரு நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மனிதர்களையோ இல்லை எந்த ஒரு பொருளையோ இல்லை எந்த ஒரு மிருகங்களையோ வர வைக்கிறதுக்கு பேரு தான் ஆகர்ஷணம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் பார்த்தீங்கன்னா, பெண் ஆகர்ஷணம் ஆடக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பெண் ஆகர்ஷணம் அப்படின்னா, நம்ம விரும்பக்கூடிய எந்த ஒரு பெண்ணையுமே நம்மளுடைய இருப்பிடத்திற்கு வர வைக்கிறக்கூடிய வித்தை பேரு தான் பெண் ஆகர்ஷண வித்தை அப்படிங்கிறது சொல்கிறோம். சரிங்களா? அதாவது இந்த புனிதமான அஷ்டகர்ம மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆகர்ஷண கலையை பயன்படுத்தி வேறு எதற்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி என்ன செய்வாங்கன்னா பிரிஞ்சு வாழ்வாங்க. ஏதாவது ஒரு சின்ன சண்டைகளில் என்ன செய்வாங்கன்னா பிரிஞ்சு வாழ்வாங்க. பிரிஞ்சு வாழக்கூடியவங்க ஒன்று சேர்ந்து வாழணும்னு யாராவது ஒருத்தர் நினச்சாங்க அப்படின்னா, இந்த பெண் ஆகர்ஷண வித்தையை ஒரு பெண் அந்த பெண் மேலே நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனதை மாற்றிக்கிட்டு இவங்களோட சேர்ந்து இந்த அவங்க வாழக்கூடிய அந்த கணவர் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வாங்க. சரிங்களா? அந்த விஷயத்துக்கு இந்த பிரயோக முறையை பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பெண்கள் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்கள இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக இந்த வித்தையை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, மாமியார் மருமகளுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை மாமியார் என்ன செஞ்சுருவாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்கள மனசை மாற்றி வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வித்தைகளை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே போல் நம்ம விரும்பக்கூடிய பெண்ணை நம்ம விரும்ப வைக்கிறதற்கும் இந்த மாதிரி பெண் ஆகர்ஷண வித்தையை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். தப்பி தவறி கூட யாரும் சம்மந்தமில்லாத நபர்கள் மேலே இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணிடக்கூடாது. தவறான நோக்கத்திற்கு யாரும் பிரயோகம் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா, பெண் ஆகர்ஷணம் ஆடக்கூடிய பூஜை முறையை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா எழுதிக்கிங்க. ஒரு செப்பு தகட்டில் எழுதிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே அடிப்பகுதியில் என்ன செஞ்சிடன்னா, எந்த பெண்ணை வர வைக்கணுமோ அவங்களுடைய பெயரை எழுதி ஆகர்ஷய அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை எழுதிருங்க. எழுதிட்டு அந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா சுத்தி பண்ணிடுங்க. பசும்பால்லையும் கடல் நீர்லையும் எலும்பிச்சம்பழஞ்சாறு மஞ்சள் நீர் இந்த 4 விஷயங்களில் வச்சு அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணி முடித்த பிறகு அஷ்டகந்தம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அத்தர், புனுகு, செவ்வாது, கோரசனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இது பேர் தான் அஷ்டகந்தம். சரிங்களா? இந்த அஷ்டகந்தத்தை எடுத்து கொஞ்சோண்டு எந்திரத்தில் முழு பகுதி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த அஷ்டகந்தம்ங்கிறது அவ்வளவு வாசனையாக இருக்கும். சரிங்களா? அந்த வாசனையை தேய்ச்ச பிறகு அதன் பிறகு ஆகர்ஷண மை இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தில் மைய பகுதியில் வைக்கலாம். இல்லை ஆகர்ஷண மையெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாரை 21 மந்திரம் சொல்லி அந்த பிள்ளையாரை வணங்கின பிறகு அதன் பிறகு ஒரு வாழை இலையில் நெல் பரப்பி அந்த வாழை இலையில் இந்த ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வரளி பூவை ஒரு 1008 பூவு எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு பூவாக 1008 தடவை அந்த எந்திரத்தை அர்ச்சனை பண்ணணும். இதே போல் 21 தினமும் நீங்கள் என்ன செய்யணும், சுத்தபத்தமாக விரதம் இருந்து இந்த பூஜையை நீங்கள் 21 தினமும் நீங்கள் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒரு மஞ்சள் துணி ஒன்று ஒரு சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அந்த துணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பெண்ணை வர வைக்கிறீங்களோ அவங்களுடைய புகைப்படம் வைக்கலாம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலடி மண் இருந்தால் வைக்கலாம், இல்லை அவங்களுடைய வேர்வுப்பட்டை துணி எதுவும் இருந்தால் அந்த துணியில் வச்சுக்கலாம், இல்லை அவங்களுடைய தலைமுடி எதுவும் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம். இது எதுவுமே இல்லை, அவங்களுடைய புகைப்படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த புகைப்படத்தை அந்த மஞ்சள் துணியில் வச்சு ஏற்கனவே மந்திர உரு கொடுக்கப்பட்ட அந்த எந்திரத்தை அந்த துணியில் வச்சு அப்படியே சுருட்டி கட்டிட்டு நீங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அந்த ஆண்கிட்ட பார்த்தீங்கன்னா யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் அந்த எந்திரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க வச்சு அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்கள். பூஜை பண்ண சொன்னாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 21 நாள், அதிகபட்சம் 48 நாளைக்குள்ளாக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தி தான் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்து வாழக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவங்களுடைய மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தி அந்த பெண்ணை நம்மளுக்கு ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுதான் பெண் ஆகர்ஷணம் ஆடக்கூடிய முறை. இந்த ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தி செல்வத்தை கூட வர வைக்க முடியும், காசு பணங்களையும் வர வைக்க முடியும், நம்ம கடைக்கு கூட்டங்களையும் வர வைக்க, ஆட்களை ஜனவசியமாகவும் நம்ம செய்ய முடியும். இது போல் வீடியோ பதிவுகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.